எனக்கு பார்த்தீங்கன்னா, சஷ்டி பஞ்சகாவிய விளக்கு அப்படிங்கிற பேஜ்லேருந்து பஞ்சகாவிய விளக்கும், சாம்பிராணியும் சென்ட் பண்ணியிருந்தாங்கங்க. அன்னைக்கு வீடெல்லாம் மாப் போட்டு முடிச்சுட்டு, ஈவினிங் வீட்ல சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணியிருந்தேன். இந்த பஞ்சகாவிய விளக்கு எப்படி ஏத்தணும்னா, கீழ ஒரு தட்டோ, இல்ல விளக்கோ வச்சு, அதன் மேல இந்த பஞ்சகாவிய விளக்க வச்சு, எண்ணெய் ஊத்தி திரி போட்டு எப்பவும் போல ஏத்துறது தாங்க. இந்த பஞ்சகாவிய விளக்க வீட்டில் ஏற்றினோம்னா ஓமம் நடத்தின பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா மாட்டோட சாணம், கோமியம், நெய், தயிர்னு இப்படி எல்லா பொருளுமே சேர்த்துருக்காங்க. அதுவும் கையால் தயாரிச்சிருக்கிறாங்க. இது நம்ம வீட்டில் ஏற்றுறப்போ ஒரு சூப்பரான பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்குதுங்க. இவங்களோட பேஜை நான் கீழே டேக் பண்ணுறேன். மறக்காமல் உங்களுக்கும் வேணும்னா செக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பஞ்சகாவிய விளக்கையும் சாம்பிராணியும் சூப்பராக வீட்டில் ஏற்றி சாமி திருப்தியாக கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு மாதிரி ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்தது. அந்த எனர்ஜி வைப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதிலிருந்து வர புகை வீட்டில் செமையாக இருக்கும்.